கன்னி ராசிக்காரங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வருஷம் கண்டிப்பா அமையும். அவங்க எண்ணம் போல் அவங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பா இந்த வருஷம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அமையும். அவங்க எண்ணம் போலே இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மேக்சிமம் எண்ணத்தை வந்து பாசிட்டிவா இந்த வருஷம் நீங்க சக்சஸ் கண்டிப்பா ஆவீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுதர்ஷன் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா, குரு பயிற்சி பலன் 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல குரு பயிற்சி ஆவர டேட் வந்து உங்களுக்கு 2026 26ஆம் தேதி மே மாசம் வாக்கிய பஞ்சாங்கம் படி பயிற்சி வராது. திருக்கணித படி உங்களுக்கு 1/6/2026க்கு பயிற்சி வராது. நார்மலா குரு பயிற்சியை விட இது விசேஷமான குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு வந்து தன்னோட உச்சம் அடைகிற வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆவாரு. அது இந்த வருஷம் கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆவாரு. கடகராசி தான் அவர் உச்சம் அடைகிற வீடு. ஸோ இப்போ நார்மலா குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி டபுள் மடங்கு. அது நார்மல் குரு பயிற்சி 100% பலன் கொடுத்துச்சுன்னா, இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 200% பலன் கொடுக்கும். ஸோ இப்போ குரு பயிற்சி பலன்ல வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல குரு வந்து உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினு பார்க்கணும். 4 அப்புறமா 7ஆம் அதிபதி. 4 குடைவர் திருப்பி 7 குடைவர் குரு வந்து 11ல உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்லது. லாபஸ்தானத்துல உட்கார்றாரு. ஸோ லாபஸ்தானத்துல குரு உட்கார்றதால என்னன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா லாபம் ஏற்படும். அப்புறமா லாபம் எப்படி ஏற்படும்? அவங்க இப்போ அட் பிரசன்ட் எதனா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொன்னு மெயின் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்காரங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வருஷம் அவங்க நினைக்கிற எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ குரு வந்து பொதுவா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி குரு ஆயிடுறாரு. இந்த குரு 11ல உட்கார்ந்ததுனால கண்டிப்பா இப்போ லேண்டோ இல்ல வண்டியோ படிப்பு இந்த சம்பந்தப்பட்ட மாதிரி எல்லாமே உங்களுக்கு லாபம் தரக்கூடியதான் இருக்குது. சரியா? அதே மாதிரி தாய்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தாய் ஸ்தானமும் சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நன்மையா ஏற்படும். 7ஆம் அதிபதியும் அவரே ஆயிடுறாரு. சரி குருவே அவர் வந்து 11ல உட்கார் லாபஸ்தானத்துல உட்கார் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் வந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாலோ இல்ல கல்யாணத்துக்கு என்ன தெரியுதுனாலும் கல்யாணம் ஆகுறது இதெல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ 7ஆம் அதிபதி 11ல உட்காரும் போது உங்களுக்கு நல்ல விஷயம் கல்யாணம் ஆகிறது, அப்புறமா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றது இதெல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஆகும். 11ல உட்கார்றதால நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தொழில், அப்புறமா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கிறது எல்லாமே இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாப்புல. குரு வந்து உட்கார்ந்த இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகமா செய்வாரு. இப்போ நம்ம பார்த்த மொத்தமே உங்களுக்கு அதிபதி படி நம்ம பார்த்தோம். இது குரு எத்தனாம் அதிபதி, அந்த அதிபதி என்ன வேலை செய்வாருன்னு பார்த்தோம். இப்போ நாம குரு பார்க்குற வீட்டுக்கு நம்ம பலன் பார்க்கலாம். உங்களுக்கு 5ஆம் பார்வையா வந்து 3ஆம் வீட்டை பார்த்துருவாரு. திருப்பி 7ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பார்த்துருவாரு. 9ஆம் பார்வையா 7ஆம் வீட்டையும் பார்த்துருவாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த வீட்டுக்கு பலன் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் குரு பார்க்கும்போது இப்போ 3ஆம் வீட்டை பார்க்கறாரு. 3ஆம் வீட்டை பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு யாருன்னா தம்பி சகோதரங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதால இப்ப நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்கும். அப்புறமா நீங்க நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுவீங்க இந்த வாட்டி. அப்புறம் உதவி கிடைக்கிறது அதிகமா கிடைக்கும். அப்புறம் நீங்க முன்ன விட இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த குரு பார்க்கறதால. சோ இந்த 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு நல்லா நடக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வையும் 5ஆம் வீட்டையும் பார்க்கறதால ஃப்ரெண்ட் சர்க்கிள் குழந்தை ஆவறதுக்கு, குழந்தைக்கு நல்லா இருக்கும். குழந்தை ஆவற ட்ரை பண்ணா குழந்தை இந்த வாட்டி ஆகும். இப்பப்பட்ட மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. லவ் மேரேஜ் ஆகும்னா அதுக்கும் அனுகூலமா இருக்கும் இந்த வருஷம். அப்புறம் மெயின் விஷயம் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ஃபாரின் போறேன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல கொடுக்கறதால கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க ஃபாரின் போய் நான் படிக்க போறேன்னா படிக்கலாம். இல்ல இங்கே இருந்து செகண்ட் டிகிரி 3வது பிஹெச்டி பண்றேன் அப்படின்னாலும் பண்றதுக்கு நல்ல அனுகூலமா கிடைக்கும். அதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வேலை நீங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட மாதிரி வேலை பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறமா நீங்க இருக்கிற வேலை பண்ற வேலையில வந்து உங்களை அங்கீகரிக்க பார்ப்பாங்க. உங்களுக்கு 9ஆம் பார்வையா வந்து 7ஆம் வீட்டை பாத்துறதால கடத்திர சாந்த பாத்துறதுனால உங்களுக்கு இந்த வாட்டி கல்யாணம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஆனா என்னன்னா ஆல்ரெடி இங்க சனி இருக்கிறாரு. ஸோ சனி இருக்கிறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு திருமணம் இப்ப தாமதப்படுத்தி இருக்கும். ஆனா இப்போ இந்த குரு சனியை பார்க்கறதால குரு வந்து தன்னோட சொந்த வீட்டை மீனராசியை பார்த்துறாரு. அங்க இருக்க சனியும் பார்த்துறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ ஏற்படுற தாமதம் வந்து கல்யாண விஷயத்துலயோ இல்ல பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு இது விலக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நன்மையே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா உங்களுக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஆகும். ஆனா நீங்க நினைக்கிறது கரெக்டா நினைக்கணும். அதையும் சொல்றேன். ஏன்னா குரு 11ல உட்காரும் போது உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்காரும் போது நீங்க நினைச்சதெல்லாம் ஆகும். ஆனா மனசஞ்சலங்கள் இல்லாம இருக்கணும். ஏன்னா 12ல உங்களுக்கு கேது இப்ப இருக்குது. சோ அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதால மனசஞ்சலம் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோச்சார பலன் வந்து உங்களுக்கு 30% வேலை செய்யும். உங்க தசாபுக்தி தான் 70% வேலை செய்யும். அப்ப அதிகமா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட தசாபுக்தி தான் உங்களை இயக்கும். சரியா?
ஸோ அப்ப என்னன்னா உங்களுக்கு இது நல்லா இருந்து 30% சொன்னது நல்லா இருந்து உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு இங்க நல்லா இருந்து 70% உங்களுக்கு அங்க நல்லா இல்லைன்னா, அப்போ உங்களுக்கு நான் சொன்ன பலன்ல கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆனா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிருகுநந்தி நாடி முறையில வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலியமா கூட உங்களுக்கு ஒரு நல்லது ஏற்படும். அது எப்படின்னா உங்களுக்கு, அதாவது 1, 5, 9 இதுல கிரகம் இருந்தா உங்களுக்கு அந்த கிரக கருத்து கிடைக்கும். பொதுவா 1, 5, 9 சொல்ற மாரி. இப்ப குரு இங்க வந்து உட்கார்ந்துக்கிறதா, இங்க இருந்து 1, 5, 9 இந்த வீட்ல கடகராசி, விருச்சிக ராசி, திருப்பி மீன ராசி. இந்த ராசிகள்ல உங்களுக்கு நீங்க பிறந்த ஜாதகத்துல கிரகம் இருந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா அந்த கிரக காரத்துவம் குரு மூலியமா கிடைச்சிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது ஆண் ஜாதகம் வந்து இங்க குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க குரு இருக்கிறாரு, ஆண் ஜாதகமா இங்க குரு இருக்கிறாரு, இங்க சுக்கிரன் இருக்கிறாருன்னா, அப்ப அந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்பட்டுரும். அப்ப ஏற்படும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஏன்னா சுக்கரன்றது கல்யாணம், அப்புறமா திருப்பி வண்டி, வீடு இந்த மாதிரி இந்த சம்பந்த சுக்கிரன காரத்தெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி. இப்ப நான் சொன்னது கல்யாணம் சொன்னேன். இப்ப கல்யாண ஏஜ்ல இல்லாதவங்க நான் வண்டி வாங்கினா கண்டிப்பா வண்டி கிடைக்கும். ஏன்னா இந்த குரு அந்த இணைவு ஏற்பட்டுரு. குரு சுக்கிரன் இணைவு ஏற்பட்டுரு. இப்போ பெண் ஜாதகமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். பெண் ஜாதகம் வந்து இங்க வந்து உங்களுக்கு இப்ப குரு இருக்கிறாரு, இங்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு இங்க இருக்கிறாரு. அப்புறமா திருப்பி செவ்வாய் இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த குரு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்துடுறாரு. அப்ப என்ன ஆகும்னா சேர்க்கை ஏற்பட்டுரும். ஏற்படும்போது என்ன ஆகும்னா பெண் ஜாதகம் பிரகாரம் பெண் ஜாதக முறைப்படி உங்களுக்கு செவ்வாய் வந்து ஹஸ்பண்ட் கணக்கு எடுத்துப்பாங்க. குரு வந்து செவ்வாய் சுக்கிரன் இந்த இடத்துல பாத்துரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குன்னா கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் ஏற்படும். அதுவும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி கல்யாணம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பிருகுநந்தி நாடி முறையில வந்து உங்களுக்கு நான் சொல்லினே போலாம். ஆனா உங்களுக்கு என்னன்னா இது நான் உங்களுக்கு அந்த பிருகுநந்தி நாடி முறையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் முடிச்சிடுறேன். அதாவது இந்த மேஷ ராசி டு மீன ராசி ஜாதகம் மொத்தமே குரு பயிற்சி பலன்ல போட்டு முடிச்சிட்ட அப்புறமா நான் பிருகுநந்தி நாடி முறையில ஒரு 4, 5 ஜாதகம் கட்டத்தை போடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து 3 கிரகம் தான் என்ன பலன், 2 கிரகம் தான் என்ன பலன் கொடுப்பாருன்னு ஒரு ரஃபா உங்களுக்கு ஒரு 4, 5 ஜாதகம் போடும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். நீங்க அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்க முடியும். சரியா? சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். அப்புறமா நான் பேசுற விதமோ இல்ல நான் சொல்ற விதத்துல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை மாத்திக்க பாக்குறேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி நான் எப்பயுமே இதை வீடியோ நான் பண்ண கிடையாது. நான் சார்ட் போடுவேன். சார்ட் போட்டுட்டு நான் அப்படியே பலனை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு இது கன்வீன்ட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு அது புரியலன்னா நான் அதை மாத்திக்க பாக்குறேன். ஸ்கிரிப்ட் எழுதி கூட ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.